வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். அண்மையில் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் தன்னுடைய நிர்வாகத்துக்குட்பட்ட பள்ளிகளில் அரசு தேர்வை சந்திக்கிற மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிற ஆசிரியர்களுக்கு ஒரு நாள் பயிலரங்கை நடத்தியிருந்தது. அந்த நிர்வாகமும் அந்த கல்வி வாரியத்தின் தலைவர் டாக்டர் ராஜு அவர்களும் அந்த பயிலரங்கை ஒழுங்கு செய்திருந்தார்கள். அதிலே ஒரு பகுதியிலே பேசுவதற்கு நானும் போயிருந்தேன். அந்த பயிலரங்கின் மதிய நேரத்தில் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை பற்றி ஒரு பேச்சு நிகழ்த்தப்பட்டது. மேனாள் பேராயர் தேவசகாயம் அவருடைய மகள் அனிதா யாழினி அவர்கள் வந்து உரையாற்றினார்கள். மிக அற்புதமான ஒரு உரை. மன அழுத்தத்தை பற்றி, டென்ஷனை பற்றி பேசுறது, அதுவும் மத்தியான நேரத்தில் போர் அடிக்கும் நினச்சி தான் நானும் உட்கார்ந்தேன். ஆனால் கொஞ்சமும் போர் அடிக்காமல் மிக எளிமையாக, மிக எளிதாக மனம் கொள்ளும்படி ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன, அதில் நல்ல ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது, கெட்ட ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது, அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு சில சின்ன சின்ன கேமையும் அவங்க சொல்லி ரொம்ப அழகாக அந்த நிகழ்ச்சியை, அந்த பகுதியை, அந்த அமர்வை நடத்தினார்கள். அவங்க சொன்னது எல்லாத்தையும் நான் குறிப்பெடுத்தனால எல்லாத்தையும் இங்கே சொல்ல முடியாது. ஆனால் சில விஷயங்கள் என் மனதில் ரொம்ப தங்கியது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த குறைவான நேரத்தில் அதை சொல்ல முடியும். நான் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தேன். எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு முறை வாருங்கள் என்று அவரை நான் அழைத்திருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, ஸ்ட்ரெஸ்ஸை முதல்ல ரிலீஸ் பண்ணிடணும். அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படி ரிலீஸ் பண்ணிடணும். நம்ம எந்த மன அழுத்தத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கூடாது. நம்முடைய மன அழுத்தங்களை உள்ளே வச்சுக்கினா அது எங்கே போய் தங்கும்னா நம்ம எலும்புகளில் போய் தங்கிடுமா. அதனால தான் முட்டி வலிலாம் வருது போல் இருக்கு. எலும்புகளில் போய் தங்கும்னு ஆய்வு சொல்லுதுன்னு சொன்னாங்க. அது எல்லாத்த விட அவங்க சொன்ன இன்னொரு அருமையான விஷயம் என்னன்னு சொன்னால், 7 வருடம் நீங்கள் மனதிற்குள் போட்டு வைக்கிற கோபமோ, பழிவாங்கும் உணர்வோ, வெறுப்போ நிச்சயமாக நோயாக மாறிடும். 1 வருஷம் 2 வருஷமா 7 வருஷமா ஒரு கோபத்தை, ஒரு பழிவாங்கிற குணத்தை, ஒரு வெறுப்பை, ஒரு வன்மத்தை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நோயாக மாறிடும். ஈவன் கேன்சராக கூட மாறும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு செஷன் அது. மன அழுத்தத்தை குறித்த அற்புதமான ஒரு செஷன். உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன கேம் நடத்தினாங்க. ரொம்ப ரொம்ப ஆழமான, அழகான விஷயமாக அது இருந்தது. அதில் அவங்க கடைசியாக சொன்னது என்னென்னா, உங்களுடைய மனதை லகுவாக, குறிப்பாக ஆசிரியர் பெருமக்கள் நிறைய டென்ஷன் ஆகிற வாய்ப்பு பள்ளிக்கூடத்தில் இருக்குது. மாணவர்களால், மற்றவர்களால், நிர்வாகத்தால், தலைமை ஆசிரியர்களால், உயர் அதிகாரிகளால், ஒருவரால் ஒருவருக்கு மனப்பதட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம உடம்புல நமக்கு ஏற்படுகிற உணர்வுகள் மீது ஏற்படுகிற தாக்கம் தான் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மனப்பதட்டம், டென்ஷன், இதை குறித்த மிக அழகான ஒரு தெளிவுரை அவர்கள் வழங்கினார்கள். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயமாயிடுச்சு. அது எல்லாருக்கும் இருக்குது. இது நோயை உருவாக்குகிற காரணிகளில் ஒன்றாக மாறிவிட்டதுங்கிறது தான் இன்றைக்கி ஒரு ஆபத்தான செய்தி. எனவே தொடர்ந்து ஒரு மன அழுத்தத்தை வச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே உடம்பில் ஒரு நோயை ஏற்படுத்தும். எப்பொழுதும் உங்கள் மனதை லேசாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் அன்றிலிருந்து லேசாக வைத்துக்கொள்ள பழகி இருக்கிறேன். எனக்கு எந்த நல்லது கிடைத்தாலும் கொண்டு சின்ன சின்ன வெளிச்சத்தை நேரோடு பகிர்ந்து கொள்வது போல் உங்களையும் மனசை லேசாக வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்ட்ரெஸ்ஸை வெளியிட்டு விடுங்கள். அவைகள் மனதிற்குள்ளேயே வைத்துக் கொண்டிருந்தால் அது பாதிக்கிற நோயாக மாறிவிடும் என்கிற எச்சரிக்கையோடு இந்த சின்ன சின்ன வெளிச்சத்தை நிறைவு செய்கிறேன்.